ஹாய், வெல்கம் மை யூடியூப் சேனல் டேட்டா ஸ்டோரி டெல்லர். நம்ம சேனலில் போன ப்ராஜெக்ட் ரிக்ரெஷன் ப்ராஜெக்ட் பார்த்துருந்தோம். அதாவது சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் 2 டாபிக் இருக்குது. ஒன்று ரிக்ரெஷன், இன்னொன்று கிளாசிஃபிகேஷன். அதில் ரிக்ரெஷன் ப்ராஜெக்ட் நம்ம போன வட்டம் பார்த்துருந்தோம். இந்த வட்டம் பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட். அதுவும் இது பைனரி கிளாசிஃபிகேஷன். அது பைனரி கிளாசிஃபிகேஷன்னா என்னென்னா எஸ் ஆர் நோ, மேல் ஃபீமேல் இப்படிங்கிற ஒரு பைனரியாக இருக்கும். 0 1 1 0 அப்படிங்கிற கான்செப்டில் தான் இதோடைய அவுட்புட் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த ப்ராஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்க டேட்டா செட் வந்து மஷ்ரூம் ப்ரெடிக்ஷன். அதாவது மஷ்ரூம் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த மஷ்ரூம் இடவிழா இல்லையா அப்படிங்கிறது, அதாவது பாய்சன் மஷ்ரூமா சாப்பிட்ற மஷ்ரூமா அப்படிங்கிறத ஒரு டேட்டா செட்டாக கேகிளில் இருக்கும். ஸோ அந்த டேட்டா செட் தான் எடுத்து நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் டேட்டா செட் வந்து ரொம்ப ஓல்டு டேட்டா செட் தான். இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டா செட். அது மட்டும் இல்லாமல் போன ப்ராஜெக்டில் பார்த்தப்போ 1000 டேட்டாஸ் தான் நம்ம இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் பெரிய டேட்டா செட். அவ்வளோதான். ஸோ அவங்க ப்ராஜெக்டுக்குள்ளே போகலாம். இந்த டேட்டா செட்டோட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த டேட்டா செட் நான் வந்து கேகிள் அப்படிங்கிற ஒரு ஏபிஐலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இந்த டேட்டா செட் வந்து ரொம்ப ஓல்டு டேட்டா செட். 1987 அந்த டேத்தில் கலெக்ட் பண்ண ஒரு டேட்டா அது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டா. ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டா அது. இதில் 23 காலம்ஸ் என்னமோ இருக்கும். ஸோ இந்த டேட்டாவுடைய கான்செப்ட் என்னென்னா, இந்த டேட்டாவுடைய கோர் என்ன அப்படின்னா, மஷ்ரூம்ஸ் எது சாப்பிட்லாம் எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ இந்த டேட்டாவுடைய லிங்க் வந்து நான் இதிலே என்னுடைய இந்த பைத்தான் ஃபைல்லையே நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெபாசிட்டரியிலே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது GitHub ரெபாசிட்டரியில் அங்கேயும் இந்த டேட்டாவுடைய எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோர்ஸ் கோடும் இருக்கும். ஸோ சோர்ஸ் கோட் நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்கள் அந்த டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான இது ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. ஸோ அதனால தான் நான் சின்ன டேட்டா செட்ஸ் எடுத்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஈஸியாக லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டேட்டா செட்டில் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் வந்து டேட்டாவை லோட் பண்ண பிறகு நான் அதோட காலம்ஸ் சொல்கிறேன். நான் இப்போ சொன்னால் புரியாது. ஸோ அதனால் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ண போகிறேன். போன வட்டம் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க லைப்ரரிஸ் ஒன்று நான் இம்போர்ட் பண்ணி அது என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து பாண்டாஸை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாண்டாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டா செட், யூஸ்ஃபுல்லான ஒரு லைப்ரரி. ஸோ இதை வந்து ரீட் பண்ணுறதுக்கு, டேட்டா ஃப்ரேம் ரீட் பண்ணுறதுக்கான எல்லாமே வந்து இந்த பாண்டாஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். CSV ஃபைலாக இருக்கட்டும், JSON ஃபைலாக இருக்கட்டும், எக்ஸல் ஃபைலாக இருக்கட்டும், எல்லா ஃபைலுமே இந்த பாண்டாஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பாண்டாஸை நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ பாண்டாஸ் இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாண்டாஸ் இம்போர்ட் ஆனால் நம்ம அப்புறம் வந்து டேட்டாவை வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ பாண்டாஸ் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து டேட்டாவை லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து டேட்டா என்னுடைய சோர்ஸ் ஃபைலில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அந்த எந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதே ஃபோல்டரில் வந்து நீங்கள் அந்த டேட்டாவே வச்சுக்கிட்டிங்கன்னா ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நான் df = டேட்டா ஃப்ரேம், அதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். pd.read csv போட்டு இதோடைய நேம், இந்த டேட்டா செட்டோடைய நேமை நான் வந்து கொடுக்க போகிறேன். டேட்டா செட்டோடைய நேம் வந்து mushrooms.csv அப்படிங்கிறத நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதே நேமில் தான் வந்து GitHubலையும் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இதை நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு Shift Enter கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே ரன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான் அது. ஸோ இப்போ வந்து இந்த டேட்டாவை நம்ம செக் பண்ண போகிறோம். df.head அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு 5 ரோஸை வந்து நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ நான் போன வட்டம் Shift Enter கொடுத்தேன். இப்போ வந்து ரன் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ரோஸோடைய டேட்டாஸை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. மொத்தம் இதில் வந்து 5 ரோ கொடுத்துருக்கு, 23 காலம்ஸ் இருக்குது. ஸோ 23 காலம்ஸில் நம்மளுக்கு இங்கே 23 காலம்ஸும் நம்மளுக்கு தெரியலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாட் இருக்கா, இங்கே எல்லாமே காலம்ஸ் இருக்குது. ஸோ
23 காலமும் எப்படி நம்ம பார்க்குறது, அதுக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குது. pd டாட் செட் ஆப்ஷன் parenthesis display max columns அப்படின்னு கொடுத்துட்டு காமா இன்னும் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் கொடுத்தோம் அப்படி இந்த டெஃபினிஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா காலமும் லோட் ஆகும். ஸோ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ எரர் காமிக்குது. என்னது, பார்ப்போம். 1 செகண்ட். ஓகே, ரன் ஆயிடுச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதுதான் இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை, டிஸ்பிளே டாட்னு கொடுத்துருக்கணும். நான் வந்து லோவர் கேஸ் கொடுத்துட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ திருப்பி நம்ம வந்து டிஎஃப் டாட் ஹெட் அப்படிங்கிறத செக் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இங்கே 23 காலம்ஸும் நமக்கு ஷோ ஆயிடும். பார்த்திங்களா, எங்கேயுமே அந்த டாட், இங்கே மேலே வந்து அந்த டாட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் எல்லாமே நமக்கு ஷோ ஆயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு வந்து டார்கெட் வேரியபிள். ஸோ இதுதான் அவுட்புட் பிஇ அப்படி தான் வருது. பிஇ அப்படின்னு என்னென்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படிங்கிறதுல, கிளாஸஸ் அப்படிங்கிறதுல பீனா பாய்சன், ஈனா எடபிள். அது இந்த மஷ்ரூம் வந்து சாப்பிடக்கூடியதா பாய்சனா அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு காலமுக்கும் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே நான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு லெட்டராக கொடுத்துருங்க, எக்ஸு பி எக்ஸ்ன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன, அது என்ன காலம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கேப் ஷேப் மேலே அந்த மஷ்ரூமுடைய, அதாவது இந்த மஷ்ரூமுடைய ஷேப், இந்த மேலே ஒரு கேப் இருக்குல்ல, அம்பர்லா கேப் மாதிரி இருக்குல்ல, அந்த மஷ்ரூமுடைய ஷேப். கேப் ஷேப்பில் வந்து பெல், கான்வெக்ஸ், ஃப்ளாட், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது எல்லாமே என்ன, சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத இதை மென்ஷன் பண்ணும். ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருக்கிறது. ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒவ்வொரு காலமுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. எஸ் ஒய் என் ஒய் டபிள்யூ அப்படிங்கிறத ஒவ்வொருக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து மேஜரான இந்த ஒரு டேட்டாவை எடுத்து நான் மேஜராக நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அண்ட் நல் வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டூப்ளிகேட் வேல்யூஸை செக் பண்ணிடுவோம். ஸோ இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் செக் பண்ணுறதுக்கு df டாட் du duplicate டாட் சம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டூப்ளிகேட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கவுண்டில் சொல்லிடும். ஸோ நமக்கு இங்கே டூப்ளிகேட் கிடையாது. ஸோ 0 டூப்ளிகேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டூப்ளிகேட்ஸ் இருந்தால் எப்போவுமே டூப்ளிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து பெருசாக வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு ரிப்பீட்டட் டேட்டாஸ் தான் அது வந்து நம்மளுக்கு மிஷின் லேர்னிங்கில் வந்து அக்யூரேசி கொடுக்கும்போது கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும் அது. ஸோ அதனால் டூப்ளிகேட்ஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு எதுவுமே யோசிக்காமல் ட்ராப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரே டேட்டா 2 வாட்டி இருந்ததுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. அது நம்மளுக்கு வந்து எது பெருசாக வந்து எஃபெக்ட் இது ஆகாது. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த ஒரு மாடல்லையும் வந்து சேஞ்சஸ் கொடுக்காது. வேணால் இந்த மாடலில் வந்து டூப்ளிகேட்டாகவே எடுத்துகிட்டே போகுமே தவிர்த்து டூப்ளிகேட்டை கால்குலேட் பண்ணி திருப்பி டூப்ளிகேட்டை தான் கிரியேட் பண்ணுமே தவிர்த்து அக்யூரஸியை கிரியேட் பண்ணாது. ஸோ நம்ம டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு யோசிக்காமல் ட்ராப் பண்ணிடுவேன். ட்ராப் டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் ட்ராப் ஆயிடும். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்ஸில் இன்கேஸ் டூப்ளிகேட்டோட அந்த டேட்டா செட்ஸ் நான் எடுத்து நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அதில் டூப்ளிகேட்ஸை நான் ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து நல் df டாட் is null dot sum
பண்ண பிறகு நல் வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். கிடையாது, இங்கே எங்கேயுமே நல் வேல்யூஸ் இல்லை. ஸோ இந்த டேட்டாஸில் டூப்ளிகேட் வேல்யூஸும் இல்லை, நல் வேல்யூஸும் இல்லை. ஸோ அடுத்த நம்ம ஸ்டெப் வந்து இதோடைய டேட்டா டைப்ஸ் செக் பண்ண போகிறோம். df.info அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப்ஸையும் செக் பண்ணிக்கலாம், நல் வேல்யூஸ் இருக்கான்னு இல்லையான்றதையும் பார்த்துக்கலாம் இந்த இதில் இன்ஃபோவில். ஸோ இது எல்லாமே ஆப்ஜெக்ட், ஏன்னா இங்கே எல்லாமே நம்மளுக்கு டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது, எதுவுமே வந்து நம்பர் கிடையாது. இந்த இண்டெக்ஸ் நமக்கு வந்து பைத்தானில் பேசிக்காகவே இண்டெக்ஸ் க்ரியேட் ஆகி தான் வரும். ஸோ இந்த இண்டெக்ஸ் பெருசாக நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது. ஸோ இண்டெக்ஸை தவிர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டு ஹேபிட்டட் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே லெட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஜெக்டாக இருக்குது இங்கே எல்லாமே. ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அடுத்து வந்து என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். டிஸ்கிரைப் எப்படி பண்ணுறதுன்னா அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூவை செக் பண்ணுறது தான் டிஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து df டாட் டிஎஸ் CRIB describe அப்படிங்கிறத பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பர்சன்டேஜில் இருக்குது, கவுண்ட், யூனிக், டாப், ஃப்ரீக்வெண்ட்லி, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ சொல்கிறேன், டிஸ்கிரைப் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூவை செக் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் பெருசாக எஃபெக்ட் இல்லை, ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு டெக்ஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது, அதை பெருசாக எஃபெக்ட் இருக்காது. ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் வித் நியூமெரிக்கல் ஃபைல் அப்படி இருக்கிற அந்த ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் இந்த மாதிரியான டேட்டாஸ் அதாவது வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நான் போடுவேன். ஸோ அதில் நான் வந்து இந்த டிஸ்கிரைப் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து இந்த டேட்டாவை வந்து இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து இங்கே எல்லாமே வந்து லெட்டர்ஸாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மிஷின் லேர்னிங் மாடலில் கொடுத்தோம் அப்படின்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அது ரீடும் பண்ணாது, எதுவும் பண்ணாது, எரர் காமிக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம நியூமெரிக்காக கன்வெர்ட் பண்ணணும். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஃபைலை கேட்டகரி ஃபைலாக மாற்றணும். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா df = df டாட் as type type கேட்டகரிகள் CATEGORY கேட்டகரி அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு நம்மளுடைய இந்த டேட்டா இங்கே ஆப்ஜெக்ட்னு இருக்கிறது வந்து கேட்டகரியாக மாறிடும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா df டாட் dtypes டைப்ஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா கேட்டகரியாக மாறிடும். இங்கே உங்களுக்கு ஆப்ஜெக்டாக இருந்துச்சா, இப்போ கேட்டகரியாக மாறிடுச்சு. ஸோ இப்போ கேட்டகரியாக மாற்றிட்டு இப்போ இனிமேல் தான் வந்து நம்ம இதை வந்து நியூமெரிக்காக மாற்றணும். ஆப்ஜெக்ட்லேருந்து நியூமெரிக்காக மாற்றுறத விட கேட்டகரியிலேருந்து நியூமெரிக்காக மாற்றுறது கொஞ்சம் ஈஸி. ஸோ ஈஸி இன் சென்ஸ் இங்கே வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிளாஸில் பார்த்திங்கன்னா பிஇ அப்படிங்கிற ஒரு ரெண்டு வேர்டு தான் இருக்குது. இங்கே அதே அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, NYWG அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே 0 1 2 3ன்னு மாறிடும், இங்கே 0 1 0 1ன்னு மாறும். ஸோ இது ஈஸியாக இருக்கும் கேட்டகரியிலேருந்து நியூமெரிக்காக. அது ஆப்ஜெக்ட்லேருந்து மாற்றும் போது அதுக்கான ஸ்டெப்ஸு வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ இது ஈஸி. ஸோ அதனால் இந்த ஸ்டெப் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து கேட்டகரியிலேருந்து நியூமெரிக்கல் வேல்யூவாக மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்ற போகிறோன்னா நம்ம scikit-learn அப்படிங்கிற ஒரு லைப்ரரியில் போன வட்டம் பார்த்துருப்பீங்க. மிஷின் லேர்னிங் லைப்ரரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லைப்ரரி வந்து scikit-learn. அந்த லைப்ரரியில் இருந்து லேபிள் என்கோடர் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரம் SKLEARN டாட் processing import label encoder. இதுதான் இதோட பேக்கேஜ். இந்த பேக்கேஜை வச்சு தான் நம்ம அந்த கேட்டகரி வேல்யூவை நியூமெரிக்கல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேக்கேஜை நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ
அது இன்ஸ்டால் ஆகுது ரன் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எப்போவுமே எல்லா செகண்ட் லைன் பேக்கேஜுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு எடுத்துக்கும். ஸோ அதனால் டைம் எடுத்துக்குது. ஸோ அது இம்போர்ட் ஆன பிறகு அடுத்த நம்ம ஸ்டெப்ஸ் பார்ப்போம். அது இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எல்இ அப்படின்னா லேபிள் என்கோடர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்ம்னா ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த லேபிள் என்கோடரை இங்கே கால் ஃபார் பண்ணுறேன். LENCO என்கோடர் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஃபார்மை இங்கே நான் கால் ஃபார் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கால் ஃபார் பண்ணியிருக்கேன். அதுக்கு அதை வந்து இந்த என்கோடர் அப்படிங்கிற அந்த வேரியபிளை இந்த நேமை வந்து நான் இதுக்குள்ளே வேரியபிள்குள்ளே இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து ஃபார் நம்ம காலம்ஸு தான் நம்ம வந்து நியூமெரிக்கலாக மாற்ற போகிறதுனால COLUM என் காலம் என் டிஎஃப் எந்த இதில் இருந்துன்னா டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிற அந்த டிஎஃப் அந்த பர்டிகுலர் டேட்டா ஃப்ரேமில் இருந்து காலம்ஸ் எல்லாமே எனக்கு நியூமெரிக்காக மாற்றி கொடு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஈக்குவல் டு எல்இ, அதாவது அங்கே நம்ம எல்இ அப்படிங்கிறத லேபிள் என்கோடர் அப்படிங்கிற அந்த இதுக்கு நம்ம கொடுத்துருந்த வேரியபிள் தான் டாட் ஃபெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டிஎஃப் COLUM காலம். ஸோ இப்போது இதில் வந்து இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கல் வேல்யூவை வந்து நியூமெரிக்கல் வேல்யூவாக மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கோடை எழுதிட்டு நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். என்ன எரர்? ஓகே, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக பேராந்தசிஸ் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ சாரி. இங்கே இந்த பண்ணியிருக்கேன், ஃப்ரம் கொடுத்து வச்சுருக்கேன் ஃபார். ஓகே, ஸோ இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் அடிக்கடி வரும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ சம்டைம்ஸ் எரர் வரும், ஏன்னா வீடியோ எடுக்கும்போது ஒரு சில நடுக்கங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ ஓகே, டிஎஃப் டாட் ஹெட் டி டைப்ஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். இங்கே டி டைப்ஸில் என்ன இருந்திருக்கு? கேட்டகரிக்கல் வேல்யூன்னு இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டீஜராக மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம கேட்டகரிக்கல் வேல்யூ டு நியூமெரிக்கல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறது. இதை நம்ம வந்து டிஎஃப் டாட் ஹெட் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே வந்துருச்சா. கிளாஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பிஇன்னு மட்டும்தானே இருந்துச்சு. இங்கே பாய்ஸனா இடபிளா அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 0 அப்படின்னு மாறிடுச்சு. இங்கே 5 இருக்குன்னா 5 கேட்டகரிகள் இங்கே இருந்திருக்கும், 5 லெட்டர்ஸ் இங்கே இருந்திருக்கும். அதனால் 5 வந்துருக்கு. இங்கே 9 வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒரு நம்பர் இங்கே கொடுத்துரும். இந்த நம்பர்லாம் வெயிட்டேஜ்லாம் கிடையாது, ஜஸ்ட் காலபிள் அந்த லெட்டருக்கு. இப்போ வந்து இ அப்படின்னா 0, பி அப்படின்னா 1 அப்படிங்கிறதுக்கான வெயிட்டேஜ் மட்டும்தான் அது கொடுக்குமே தவிர்த்து 1 = 5 5 = 1 அப்படிங்கிற மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் இது பண்ணாது. ஜஸ்ட் அந்த லெட்டருக்கான ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்குது. ஏன்னா 1, பின்னா 2 அவ்வளோதான். மற்றபடி இங்கே எதுவுமே இங்கே இந்த நம்பர்ஸ் எல்லாமே பெருசாக மாடலில் வந்து எஃபெக்ட் ஆகாது. அந்த வெயிட்டேஜெலாம் கால்குலேஷன் பண்ணி ஏரர்ஸ் எல்லாம் வராது. ஸோ அதனால தான் இது கொடுத்துருக்கோம். நம்ம அந்த டேட்டாவை நம்மளே என்கோட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது என்கோட் அப்படின்னா என்னென்னா கேட்டகரிக்கல் வேல்யூவாக நியூமெரிக்கல் வேல்யூவாக மாற்றி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்? இதோட ஷேப் செக் பண்ண போகிறோம். ஷேப் அப்படின்னா என்னென்னா டிஎஃப் டாட் SHAPE ஷேப் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இதில் எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுங்கள். 8124 ரோஸ், 23 காலம்ஸ், அதாவது 8000+ ரோஸ் இருக்குது, 23 காலம்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இப்போ அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம இப்போ வந்து மாடல் பில்ட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா அந்த டேட்டாவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். டிபெண்டன்ட் வேரியபிள் என்னதுன்னா
கிளாஸ் அப்படிங்கிறது தான் டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னா மற்ற காலம்ஸ் எல்லாமே கேப் ஷேப், கேப் சர்ஃபேஸ், கேப் கலர், பிஸ்னஸ், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ப்ரெஷஸ், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இது மாற 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 கிளாஸும் மாறும். ஸோ அதனால் இப்போ வந்து எக்ஸுக்கு வந்து நம்ம கிளாஸை தவிர்த்து மிச்சம் எல்லாமே அது கொடுக்க போகிறோம். அதாவது 23 காலமில் 24 காலம் வந்து நம்ம எக்ஸில் கொடுத்துட போகிறோம். அதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு டிஎஃப் ட்ராப் CLAS class x is equal to 1. ஸோ ஒரு காலம் தான் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம், அதனால் 1 அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காலம் தான் ட்ராப் பண்ண போகிறோம், அதனால் 0 போட்டால் ரோ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறது. ஸோ நம்ம எக்ஸு வந்து இங்கே இது பண்ணியாச்சு. இப்போ அதே ஒய் ஈக்குவல் டு டிஎஃப் இந்த ஒய்ல கிளாஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு காலத்தை மட்டுமே நம்ம கால் ஃபார் பண்ணுறோம். ஓகே, x.shap ஷேப் பார்த்தீங்கன்னா 8124 ரோஸ், 72 காலம்ஸ் இருக்கும். மேலே 23 காலம்ஸ் இருந்துச்சா, இங்கே y.shap ஷேப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு, டேட்டா எக்ஸாவும் ஒய்யாவும் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதை வந்து பிசிஏ பண்ண போகிறோம். அதாவது பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிற மெத்தடில் பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது போக போக நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன் அடுத்தடுத்த ப்ராஜெக்டில். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அது நீடட் அப்படிங்கிறதுனால நான் சின்னதாக பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் அது. ஸோ அது டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தா தான் புரியும். இந்த 1 minute 2 minute அதை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ பிசிஎன் அப்படிங்கிறது பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவில் சொல்லித்தரேன். இல்லை அடுத்த ப்ராஜெக்டில் மேபி அடுத்த ப்ராஜெக்ட்லேயும் அந்த பிசிஏ அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது, ஸோ அதெல்லாம் நான் வந்து டீட்டெயில்டாக சொல்லிட்டு நான் அது போகிறேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய டேட்டா செட் அப்படிங்கிறதுனாலையும், ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்ஸில் அது வந்து யூஸ்ஃபுல், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறதுனாலையும் நான் அடுத்த ப்ராஜெக்டில் சொல்கிறேன். அதுக்கு நான் இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரம் sklearn dot see இதுதான் இதோட லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி sklearnல தான் இருக்குது. sklearnல தான் நம்ம அதை எடுத்து பண்ண போகிறோம். ஸோ சம்திங் எரர்ஸ், ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். எஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். ஸோ சம்திங் எரர், நான் பி கொடுத்து வச்சுருந்தேன் டிகம்போசிஷனுக்கு, ஸோ அது இல்லை. ஓகே, அவ்வளோதான். ஆக இப்போ வந்து பிசிஏ 1 அப்படிங்கிறத ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிசிஏ அப்படிங்கிற இந்த இதை இம்போர்ட்டை வந்து நான் இங்கே கால் ஃபார் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து என் QOM PON காம்போனன்ட்ஸ் equal to 7. நான் இங்கே 7 காலம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எத்தனை காம்போனன்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன்னா 7 காலம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 7 காலம்ஸை வச்சு மற்ற காலம்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணிட முடியும். அதுதான் இந்த பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸோடைய ஒரு ஒர்க்கே. ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு நான் இது டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணிவிட்டு PCA 1 dot fit transform transform x. ஸோ எக்ஸில் தானே நம்ம எல்லா டேட்டாவும் இருக்குது.
அது எல்லா காலமும் நாங்கள் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டாக பிரிச்சனால. ஸோ இங்கே எக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு பிசியே நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சு, என்ன நடந்துச்சு, பேக்ரவுண்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த இது மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ போக போக நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. explained. ஸோ அப்படிங்களா, நான் இங்கே 7 காலம்ஸ் கொடுத்துருக்கேன். 7 காலம்ஸோடைய அனாலிசிஸ் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு அனாலிசிஸ் ஒவ்வொரு பாயிண்டில் இருக்குது. ஸோ இதுதான் பிசிஏவுடைய மெயின். ஸோ இதை நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்டில் நான் சொல்கிறேன், என்ன நான் பண்ணேன், எதுக்கு இது சொல்லியிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் அங்கே சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்னா, ட்ரைன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற லைப்ரரி என்னன்னா, சைக்கிட் லைனில் இருந்து ட்ரைன் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃப்ரம் sklearn learn dot model selection import train test split அப்படிங்கிற இந்த மாடலில் நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். அது நான் இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்துக்கிறேன், ஷிஃப்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போது மாடலில் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை பிரிக்க போகிறோம். எக்ஸ் ட்ரைன் கமா எக்ஸ் டெஸ்ட் கமா ஒய் ட்ரைன் கமா ஒய் டெஸ்ட் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு ட்ரைன் டெஸ்ட் ஸ்ப்ளிட் இதை கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து இந்த பிசிஏல நம்ம வந்து பிசிஏ டாட் ஃபிட்னு கொடுத்தோம் இல்லையா, அதோட நேமை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நம்ம பிசிஏ ஃபிட் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸில் ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் நம்ம எக்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கு பிசிஏ ஃபிட் கமா ஒய் கமா டெஸ்ட் size equal to 0.20 20% டேட்டாவை நான் இங்கே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 42. இது நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம், நம்ம 0 கூட கொடுத்துக்கலாம், இதனால நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதை இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அது ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே ட்ரைன் அப்படிங்கிறத செக் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் அனாலிசிஸில் நம்மளுக்கு வருது. இதை நாங்கள் டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத இன்டெப்த்தாக நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு குழப்பிடும். ஏன்னா அது சின்ன ப்ராஜெக்ட் தான், ரொம்ப கம்மியான டேட்டா இருக்குது. எனக்கு நிறைய காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால 7 காலம்ஸை பேஸ் பண்ணி நான் இந்த அவுட்புட்டை நான் கேல்குலேட் பண்ணணுன்றதுக்காண்டி தான் பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸை நான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து நான் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் அடுத்த ப்ராஜெக்ட்ஸே நான் வந்து செல்ஃப் டேட்டா தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகிறேன். ஓகே, இப்போ வந்து மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னென்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோம்னா, லாஜிஸ்டிக் ரிக்ரேஷன், KNN, SVM, டிஸ்என்ட்ரி, ரேண்டம் ஃபாரஸ்ட், கிரேடியன்ட் பூஸ்ட், இந்த 6மே தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த ஏன் 6 ஹெட் யூஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் எது பெஸ்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் அக்யூரேசி கிடைக்குதோ அதை வந்து நம்ம வந்து மாடல் டிப்ளாய் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் போன ப்ராஜெக்ட் நம்ம டிப்ளாய் பண்ணலை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் டிப்ளாய் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நம்ம கொண்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நார்மல் டிப்ளாய்மெண்ட் தான், அது ரொம்ப ஸ்டிமுலேட் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிப்ளாய்மெண்ட். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மாடலை பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்திருக்க மாடல்ஸ் எல்லாமே என்னென்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், KNN, SVM, டிசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், கிரேடியன்ட் பூஸ்ட். இந்த மாடல்ஸை வச்சு தான் நம்ம வந்து இதோட அக்யூரேசியை செக் பண்ண போகிறோம், இந்த டேட்டா செட்டோட அக்யூரேசியை. ஸோ அதுக்கு நான் வந்து sklearn பேக்கேஜில் இருந்து மாடல்ஸ் எல்லாமே நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மாடல்ஸை நான் இங்கே கால் ஃபார் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினை வச்சு நான் வந்து அக்யூரேசியை செக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து எல்லா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்லேருந்து எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். KNNலேருந்து எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின், SVMலேருந்து எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின், டிசிஷன் ட்ரீ எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின், ரேண்டம் ஃபாரஸ்ட் எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின், கிரேடியன்ட் பூஸ்ட் எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் எல்லாமே நான் வந்து இங்கே ஃபிட் பண்ணி நான் அக்யூரேசியை செக் பண்ண போகிறேன். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு, அது செக் இதாகிட்டுருக்கு, இது முடியட்டும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ஒய் ப்ரெடிக்டை வந்து எக்ஸ்டெஸ்டோட நான் வந்து இது பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு மாடலோட நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஒய் ப்ரெடிக்ட் அப்படிங்கிறது. இது லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் எப்போவுமே. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து அடுத்தடுத்து பண்ணி வச்சுருவோம். ஸோ அடுத்து நான் வந்து அக்யூரேசி செக் பண்ணுறதுக்கு வந்து SKLலேருந்து அக்யூரேசி ஸ்கோர் அப்படிங்கிற அந்த மாடலை நான் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு sklearn டாட் மேட்ரிக்ஸ் இம்போர்ட் அக்யூரேசி ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு மாடலில் நான் அந்த ஒரு மாடலை வந்து நான் இங்கே வந்து கால் ஃபார் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் லைப்ரரி, அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரெயின் இங்கே நம்ம செக் பண்ண எக்ஸ்ட்ரெயின் ஒய் ட்ரெயினையும் அப்புறம் ஒய் டெஸ்ட் ஒய் ப்ரெடிக்ட் வந்து நம்ம வந்து அக்யூரேசி வச்சு செக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பிரிண்ட் அக்யூரேசி அப்படிங்கிறதுல அக்யூரேசி ஸ்கோர் அப்படிங்கிறத கால் ஃபார் பண்ணிவிட்டு எக்ஸ் டெஸ்ட் ஒய் ப்ரெடிக்ட், இங்கே நான் ஒய் ப்ரெடிக்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ் டெஸ்ட்டுக்கு ஒய் ப்ரெடிக்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கால் ஃபார் பண்ணியிருந்தேன். அது ப்ரெடிக்ட் 1, ப்ரெடிக்ட் 2, ப்ரெடிக்ட் 3, ப்ரெடிக்ட் அப்படின்னு 6 மாடலுக்கான ப்ரெடிக்டையும் நான் வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் இங்கே ரன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கான அக்யூரேசி வந்துருக்கு. லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு பார்த்தீங்கன்னா 83%, KNNக்கு பார்த்தீங்கன்னா 98%, SVMக்கு பார்த்தீங்கன்னா 52, 95%, டிசிஷன் ட்ரீக்கு 97%, ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து 99%, கிரேடியன்ட் பூஸ்ட்டுக்கு 93%. இதில் அக்யூரேசி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் அதுதான் வந்து நிறைய கொடுத்துருக்கு. ஸோ 99.6 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கு. ஸோ அக்யூரேசியை நான் வந்து 100 மல்டிப்ளை பண்ணி ஒரு நான் எடுத்துக்கிறேன். இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத. ஃபைனல் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் வந்து லைனியர் ரிக்ரெஷன் 83, ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் வந்து 99.6 அப்படிங்கிறது 100 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ப்ரெடிக்டையும் ஒய் டெஸ்ட்டையும் ஒய் ப்ரெடிக்ட் ஒன்றையும் நான் 100 மல்டிப்ளை பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து இதோட விஷுவலைசேஷன் நம்ம சும்மா ஒரு பார் சார்ட். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு குவாலிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பார் சார்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் டேஷ் அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன் டூல் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணியிருக்கேன். டேட்டா ஃப்ரேம் மாடலுக்கு வந்து அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் நான் கொடுத்துருக்கேன், மாடல் நேமுக்கான ஷார்ட் ஃபார்ம். அப்புறம் அக்யூரேசிக்கு வந்து நமக்கு கிடச்ச அக்யூரேசி, இங்கே கிடச்சிருக்க அக்யூரேசியோடைய வேல்யூஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி மாடலை பில்ட் பண்ண போகிறேன். பார் சார்ட்டில் பார் வாட்டிக்கு நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும், டீசெண்டாக பார்க்க அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும் சிபான் யூஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேட்ப்ளாட்லிப் கூட அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பார் சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்க கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், பார்க்க லுக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன்.
கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நான் லோட் ஆகிறதுக்கு. நான் குவாலிட்டி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது டைம் எடுத்து தான் இங்கே வரும். ஸோ பக்கா லுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ டேக் டைம். ஆல்ரெடி யூஸ்டு. யூஸ் பண்ணியிருக்கேன் அதை. சரி ஓகே, நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்படி யூஸ்னு வருது, நான் இங்கே யூஸ் பண்ணதில்லை. சரி ஓகே, இதோடைய சம்திங். இப்போது நமக்கு அக்யூரேசி கிடச்சிருச்சு. எந்த மாடல் வந்து நம்மளுக்கு அக்யூரேசி அதிகமாக கொடுத்துருக்குன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபை. இதை வச்சு தான் நான் மாடலை டிப்ளை பண்ண போகிறேன். அப்படின்னா ரேண்டம் ஃபாரஸ்ட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். மாடலை RF மாடல் ஈக்குவல் டு ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபை RF மாடல் டாட் ஃபிட் PCA ஃபிட் ஒய். PCA நம்ம எக்ஸை வந்து PCAவாக எடுத்துக்கிறோம். பிரின்சிபல் கம்பௌண்ட் இருந்து அதை எடுத்துக்கிறோம். ஒய்யை வந்து நம்ம வந்து ஒய் வந்து கிளாஸ் அப்படிங்கிற ஒரு காலமை வந்து ஒய்யாக நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை நம்ம இங்கே கால் பண்ணிக்கிறோம். ஸோ அது கால் ஃபார் ஆனவுடனே நான் வந்து இங்கே வந்து இது டிப்ளாய் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்புட் பப்ளிக் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்குது. அதை வச்சு நம்ம இங்கே டிப்ளாய் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து இங்கே வந்து இந்த joblib டாட் டம்ப் RF மாடல் மஷ்ரூம் ப்ரிடிக்ஷன். மஷ்ரூம் டேட்டா தான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன். அதை நான் வந்து ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மஷ்ரூம் ப்ரிடிக்ஷன் இங்கே வந்து இந்த RF மாடலோட இதாகிடுச்சு, லிங்க் ஆயிடுச்சு. எந்த மாடல் நம்மளுக்கு வந்து அதிக அக்யூரேசி கொடுத்துருக்கோ அந்த மாடலோட லிங்க் ஆயிடுச்சு ப்ரிடிக்ஷன். ஸோ மாடலை நான் தனியாக கால் ஃபார் பண்ணிக்கிறேன். மாடல் ஈக்குவல் டு joblib டாட் லோட் மஷ்ரூம் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு நேமை நான் வந்து இங்கே கொடுத்து அதை நான் கால் ஃபார் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த p ஈக்குவல் டு p அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் மாடல் டாட் ப்ரெடிக்ட் PCA1 டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம காலம் நேம்ஸ். நம்ம என்னென்ன காலம்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா 23 காலம்ஸோடைய வேல்யூஸ். அதாவது கிளாஸை தவிர்த்து இந்த கிளாஸை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தோடைய வேல்யூஸை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். ப்ரீவியஸாக ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். ப்ரெடிக்ட் ஆயிடுச்சு. P அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா ஈடபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி வரும் 0. இது வந்து பாய்சன் அப்படிங்கிறது நமக்கு 0 பாய்சன் தானே. ஓகே, 0னா ஈடபிள். ஸோ 1னா பாய்சன், 0னா ஈடபிள். அந்த மாதிரி அது சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் இந்த வேல்யூவில் உள்ள இந்த வேல்யூவில் உள்ள அத்தனை இந்த மஷ்ரூம் வந்து சாப்பிடக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறத இது வந்து நான் வந்து ஒரு டைட்டிலோட இப்போ நம்மளுக்கு இங்கே 0 அப்படின்னு சொல்லி காமிக்குதுன்னா நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி வந்து பாய்சனா இல்லை ஈடபிள் அப்படின்றத செக் பண்ணுவோம்ல எப்போவுமே. அந்த SR நோ அப்படிங்கிறத செக் பண்ணுவோம்ல. அதை வச்சு தான் இஃப் P 0 ஈக்குவல் டு 1 பிரிண்ட் பாய்சன் எல்ஸ் பிரிண்ட் ஈடபிள் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து இங்கே ஸ்கோர் மாற்றணும்னா இங்கேயும் மாறும். இப்போ இது ஈடபிள்னு வந்திருக்கு. ஸோ 0 அப்படின்னா ஈடபிள், 1 அப்படின்னா வந்து பாய்சன். ஸோ அந்த கான்செப்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் டிப்ளாய் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற லைப்ரரிஸ் எல்லாமே வந்து joblib தான். ஆல்ரெடி joblib நான் மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ joblib நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து என்ன ஒரு இதுனா திங்கர் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட இந்த லைப்ரரி நீங்கள் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த லைப்ரரி வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வச்சு நம்ம டிப்ளாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
டிப்ளாய்மெண்ட் கோடு வந்து நான் இங்கே போட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கே யூஸ் பண்ணி ரன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆகும். ஒரு பேஜ் திங்க் ஒரு காலம் ஒரு டேப் ஒரு பேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகி அதில் நீங்கள் வந்து நம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு அந்த இங்கே கொடுத்தோம் இல்லையா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன வேல்யூ அப்படின்றத கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் ரன் ஆக டைம் எடுத்துக்கும். அது வெயிட் பண்ணி தான் ஆகணும், வழி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம வந்து அந்த வேல்யூஸை நம்ம கொடுக்க போகிறோம். என்ன வேல்யூஸ்னால் 5 2 9 1 0 0 0 சாரி 0 4 0 2 2 7 7 0 2 1 4 3 2 1 இதை வந்து இப்போது ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ப்ரெடிக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எடபிள் அப்படின்னு வரும். இது வேறு வேல்யூ கொடுத்து பார்க்கலாமா? இந்த நம்ம கன்வெர்ட் பண்ணது இங்கே இருக்கு. ஸோ இங்கே 5 2 இங்கே 4 1 6 1 0 1 4 0 3 2 2 7 7 0 2 1 4 2 3 5 இது பாய்சன். இந்த ஃபர்ஸ்ட் இருந்த அந்த காலம் வந்து நான் எடபிள், அதாவது பாய்சன் மஷ்ரூம். செகண்ட் இருந்த காலம் வந்து எடபிள் மஷ்ரூம் அப்படிங்கிறத இங்கே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இது நிறைய கோட்ஸ் எழுதணும், இந்த மாதிரி. ஸோ இதை நான் வந்து வேறு ஒரு டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தனி டாப்பிக்கில் நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிம் லைட்டு, அப்புறம் ஏடபிள்யூஎஸில் எப்படி நம்ம ஃப்ரீயாக டிப்ளாய் பண்ணுறது, அப்புறம் வந்து இது பண்ணியிருக்கிறது எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லேயோ இல்லை தனியாக ஒரு டாப்பிக்காக எடுத்து நம்ம சேனல்லே நான் போடுறேன், நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கன்க்ளூஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து கம்பல்சரியாக பண்ணியே ஆகணும். எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் முடித்தோடனே அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து நமக்கு வந்து என்னென்ன so based on the accuracy and different model evaluate the following conclusion can be drawn. random forest classifier தான் நமக்கு 99.75% கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு வந்து 98%. அது என்ன KNNல 97 வந்து DTC, அதாவது டிசென்ட்ரி சப்போர்ட் வெக்டார் வந்து 95 கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பண்ணிவிட்டு கன்க்ளூஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப். ஒரு ப்ராஜெக்ட் எண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்க்ளூஷனோட நம்ம முடிக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நிறைய ஸ்பீடாக போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் நான் ஸ்லோவாக பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய டைமில் தான் நான் என்னோடய ஃப்ரீ டைமில் தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒர்க் பிஸியாக போயிட்டுருக்கனால ஃப்ரீயான டைம்ஸில் தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் திருப்பி நான் வந்து உங்களுக்காண்டி நான் வந்து சில சேஞ்ச் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வேறு மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து மாடல்லாம் மாற்றி நான் சேஞ்ச் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலில்